நன்றியாக கூறுகிறார்கள். ஆனி மரியா, அடைக்கலம் சேகர், ஜாக்லின் மற்றும் ஏசிராஜ் ஜூனியர் குடும்பத்தில் ரோசி கிளாரா, கிரேஸ் குடும்பத்தில் ஆரோக்கியநாதன் மற்றும் பிரதர் ஜீவநாதன், அருள் ஆனந்தம், செல்லம், திரேசா குடும்பத்தில் ஜெயசுதாஸ், மும்பை பிளஸி மற்றும் சில்வேரா மற்றும் அதோடு இணைந்து நடிகராக பிரபு பிரசாத், லியோ மார்க், லியோ டிராவல், பெர்னாண்டோ துறை, மிராண்டா குடும்பத்தினர் ஜூலியட், சைமன் ஜோன்ஸ், சங்கீதா, ஜானட் பிரிட்டோ, பேட்ரிக், சராய், மேரி, நிக்கோலாஸ், நெல்சன் ராஜ், மேரி, ஆனிஸ் வப்பனா, சிரில், ஆனந்த், ஆக்னஸ், சரோபினா, பிலிப்ஸ், ஆண்டனி, சந்தோஷ், ரீனா, கிளாரா, ராஜேஷ், ஜெயதுரை, பிரான்சிஸ் ஜான்சி, தாமோதரன், இன்ஃபன்சியா, ராயன், தியாகராஜன், மரிய மார்டின், சபிதா மச்சோடோ, அபிரகாம், ஜான், எஸ்தர், திவ்யா, ராஜாத்தி, போஸ்கோ, ஸ்டெல்லா, ராஜேந்திரன், கலையரசி, பெஞ்சமின், காணிக்கை மேரி, பாத்திமா குழந்தை, ரவிச்சந்திரன் ஆகியோர் திருப்பலியை இறைவனுக்கு நன்றியாக மாதத்தின் முதல் நாள் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே திருமண நாள், பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுபவர்களுக்கும் ஒவ்வொரு நாம் ஜெபிப்போம். பபிலா, பீட்டர், மரியா, லூதர், சிறப்புகளுக்காக, ஜோஸ், கிரேச்சர், டூது, மச்சோடோ, பர்குஜா, ஞான மரியா, சிறப்புகளுக்காக, வினரசு, நல்ல சுரத்திற்காக, லூது மரியா, குழந்தை வர வேண்டி, சுசை மேரி, நல்ல உடற்சத்திற்காக, சாலின், ஸ்னேகா மேரி பிறந்தநாள் வழியாக, ஜெரால், கிளாரிஷன், வேலை நல்லபடியாக முடியவும், சுதா, குருகன் சமாதானம் வேண்டி கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அதோடு இணைத்து திருப்பலியை ஆண்களை பார்த்துக்காக ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். ஜோஷுவா, சாரா, ஆண்டனி, இருதயம் மேரி, சார்ல்ஸ், ஆண்டனி, பிரகாசம், அமல், அடைக்கலம் மேரி, ருத்ராஜ், ஆகியரா, சத்துரு மேரி, ஆண்டனி சாமி, ஜேம்ஸ் வில்லியம்ஸ், ராயல் சாமி, சுசன் மேரி, ஆண்ட்ரூஸ், தாமோதரன் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக திருப்பலி நாம் ஜெபிப்போம். ஆன்மாக்களுக்கெல்லாம் இறைவனுடைய இரக்கமும் முடிவில்லாத மோட்ச பாக்கியம் திருப்பலி வழியாக கிடைக்க நாம் ஜெபிப்போம். எழுந்திருப்போம். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த 9 மாதங்களாக வேகமாக கடந்து 10வது மாதம் புதிதாக நாம் அடியெடுத்து வைக்க நேற்று உறங்க சென்றவர்கள் காலையில் விழித்து மீண்டுமாக நாம் விழித்து புதிய நாளை நாம் பிறக்கின்றோம் என்றால் பெற்றிருக்கும் என்றால் கடவுள் கொடுக்கின்ற கொடுப்பனை அருள் ஆசி புதிய மாதம் நன்றாக மகிழ்வோடு குடும்ப வாழ்வை நம்முடைய தொழில் சமூக வாழ்க்கை நன்றாக வாழ, அதிலும் குறிப்பாக அக்டோபர் மாதம் செவமாலை, அன்னை மாதம் செவமாலை அன்னைக்கு பக்தியோட பங்கு திருவிழாவும் பங்கு திருவிழா ஆசீர்வாத பெருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் அமைய, அதோடு இணைத்து இன்றைக்கு ஒரு அழகான விழா, ரொம்ப அழகான அந்த விழாவை கொண்டாட அழைத்து கொடுக்கிறது. யாருடைய விழா? இன்றைக்கு யாருடைய விழா? புனித குழந்தை திரேசாமாவுடைய விழா. அதை பற்றி சிந்தனை மாணவர்களுக்கு வழங்கிட்டு குழந்தை திரேசாமாவுடைய விழா நாளில் ஆண்டவருக்கு உகந்த திருப்பலியை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பரிந்துரையை கேட்போம். குழந்தை திரேசாமாவுடைய பரிந்துரை நாம் கேட்டு திருப்பலியில் வேண்டுவோம். திருப்பலி தமிழகத்தில் ஒவ்வொருத்தர் தலைவராக இருக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் குற்ற குறைகளுக்காகவும் மனமருந்தும் மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். அவருடைய அழைத்து சொல்வாராக. ஆமென்.
உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன். யோபு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 17 மற்றும் 20 முதல் 23 முடிய. யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். யோபு கூறியது, ஒளிய நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண் மகள் கருவுற்றதென சொல்லிய அந்த இரவு, அந்த நாள் இருளாகட்டும். பொறுப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்தது, நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன். இல்லாதிருந்தால் நான் வெறுமன இறந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாயிருக்க கொண்ட வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கி இருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவார், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவார். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்தபாடில்லை. கல்லறை காணின் களி பொய்தி மகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதே. எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டும் உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகிறேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்ப்பருளும். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகொலிக்குள் இறங்குவருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன். வலுவிழுந்த மனிதரை போல் ஆனேன். பல்லவி. என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பில் நின்று அகற்றப்பட்டார்கள். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டு காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர்.
உமது சினம் என்னை அழுப்புகின்றது, உம் மலைகள் அனைத்தும் என்னை ஒடுக்குகின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 56. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபு யோவான் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது ஒரு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திருப்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மக்களே, ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு. இன்னைக்கு நல்ல விழா, குழந்தை திரேசம்மாளுடைய விழாவுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னுடைய படிப்பு 2 ஆண்டு படிப்புல one of the subject, the home of Fraser, the family for excellence என்பது ஒரு தலைப்பு, ஒரு பாடம். குழந்தை திரேசம்மாளை பற்றிய ஒரு பாடம், அதாவது family of St. Teresa of Jesus. குழந்தை திரேசம்மாளுடைய குடும்பத்தை பற்றி ஒரு பாடம். அதுல நிறைய அற்புதமான ஒரு வைத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் குழந்தை திரேசம்மாளுடைய குடும்பம். நாம் எல்லாம் குடும்பமாக திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றோம். குழந்தை திரேசம்மாளுடைய வீட்டில் எத்தனை பேர் தெரியுங்களா? மற்ற எத்தனை பேர்? காலையில திருப்பதி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். குழந்தை திரேசம்மா வீட்டில் எத்தனை பேர்? அப்பா, அம்மா, 5 பேர் கூட பிறந்தது, 5 பேர் பெண்கள். அப்பா, அம்மா, மற்ற எத்தனை பேர்? பயங்கரமான விஷயம்னா 7 பேருமே புனிதர்களாக திருச்சபை. அப்பெல்லாம் நினைச்சு பாருங்க, எப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கு இல்லையா? அப்பா பேர் மாற்றி, அம்மா பேர் செடி மாற்றி, 5 பெண்கள். முதல் பெண்ணின் பெயர் மரியா, 2வது பெண்ணின் பெயர் பவுலி, 3வது பெண்ணின் பெயர் செலி, 4வது பெண்ணின் பெயர் லியோன், 5வது பெண்ணின் பெயர் தெரேசா. 5 பேர். இது 4வது பேர் லியோனி, ஹேண்டிகேப், கேன்சர். 5 பேருமே அருட்சௌரியாக ஆகிறார்கள். அப்பா அம்மா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க பிள்ளைகள். ஆகையால பயங்கரமான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஃபார் எக்ஸலன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. எந்த குடும்பம்?
தெரேசா உடைய குடும்பம். அப்பா பேர் நான் சொன்னேன், அப்பா பேர் என்ன? மார்டின். அவருடைய அப்பாவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது திருப்பலிக்கு தினசரி சொல்வார். திருப்பலி முடிந்தவுடன் அப்படியே போகிறார், நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிப்பார். சாயங்காலமும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபிப்பார். இது ஒரு குடும்பத்தினுடைய தலைவர். ஒரு குடும்பத்தினுடைய தலைவருடைய எப்படி அவர் இருக்கிறார், எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார். அதன் பிறகு என்ன செய்வார் என்றால், பிள்ளைகளை தினசரி கூட்டிட்டு போவது. காலை மாலை 5 பிள்ளைகளுக்கும் அழகான ஒரு குடும்ப ஒரு பணியை குடும்ப வாங்கி கொடுக்கிறார் அப்பா. அது மட்டுமல்ல, குருவானதாக இருந்துதான் கடவுளுடைய பணியை செய்வதற்கு அரசு அதற்கு குருக்கள் அழைக்கப்படுகிறார். இவர் சாதாரண ஒரு குடும்பத்துடைய தலைவர் மாற்றி குழந்தை பேசுறாரு. அப்பா குருக்களிடம் சென்று பக்கத்து வீட்டுல எங்க அங்க யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ நோயாளி அவர்களுக்கெல்லாம் நன்மை கொடுக்க வேண்டும் என்று ஃபாதரை சொல்லி குருக்களை அழைத்து கொண்டு போயிட்டு எங்க நோயாளிகளுக்கு நன்மை கொடுப்பார். அது மட்டுமல்ல, போயிட்டு அவர்களுக்கு தேவையான பல உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். எப்படி திருப்பலியை ஒரு குடும்ப தலைவர் வாழ்வாக்குகிறார். திருப்பலியை பார்ப்பதல்ல, திருப்பலி பங்கெடுத்து how the mass bigger in action. திருப்பலி எப்படி வாழ்வாக மாறுகிறது. ஆக இப்படி அது மட்டும் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரா, டீச்சர்களுக்கு கீழ்ப்படிவீர்கள், குருக்களுக்கும் திருவாவை தலைவருக்கும் கீழ்ப்படிவீர்கள், தவறாக பேசாதீர்கள் என்றெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? அப்பா சொல்லிக் கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு தந்தை, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பிரேசமானிய குடும்பம். அதனாலதான் நம்முடைய திருத்தந்தை 2015-18 அக்டோபர் மாதம் இவரை புனிதர்களுக்கு உயர்த்துகிறார். மனைவி பெயர் என்ன, அம்மா பெயர் என்ன? ஜெரி மார்டின். சரியா, ஜெரி மார்டின். அவங்க பாத்தீங்கன்னா the first one get up from the bed, the last one go to the bed. முதலில் அவங்கதான் குடும்பத்தை எழுப்பாங்க, கடைசி அவங்கதான் தூங்க போவாங்க. அது தன் குழந்தைகளுக்கு அவங்க டெய்லி மாஸ் போவாங்க. யாரு? குழந்தை தேசமானுடைய அம்மாவும் தினசரி திருப்பலிக்கு போவாங்க. அதே போல பிள்ளைங்க அவ்வளவு அழகா. அது மட்டுமல்ல, ஒரு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா, இவங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்படி உதவி செய்யுங்க. So the family is a cradle of the church என்று சொல்றாங்க ஆங்கிலத்தில். Family is a cradle. cradle தொட்டி. திரு அவை தொட்டி. எது? குடும்பம். திருச்சபை தொட்டி குடும்பம். அந்த குடும்பம் தான் charity begins at home ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அப்படியானது தாராள உள்ளம் எங்கிருந்து தொடங்கும்? குடும்பத்தில் இருந்தால் தொடங்கும். புரியுதுங்களா? the family, the குடும்பம் very important. 5 பேரும் துறவிகளாக, 5 பேரும் புனிதர்களாக. யார் காரணம்? அப்பா அம்மாவுடைய பக்தி. இவங்க 2 பேரை பற்றி, யார் 2 பேர்? அப்பா அம்மாவை பற்றி 3 விஷயங்கள் நாம் சொல்லலாம். First one, God is right for everything. கடவுள் ஒருவரே உரிமையாளர். யாரு? குடும்பத்தில் ஒரு அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கையில யார் உரிமையாளர்? கடவுள் தான் உரிமையாளர். God has got its own right. அதான் முதல் சிந்தனை. ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றுக்கும் உரிமை கடவுளுக்கு. இரண்டாவது, the faith in God's providence. அதாவது கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கக்கூடிய குடும்பத்தின் தலைவரால் தலைவியார். அதாவது ஒரு குடும்பம், ஒரு தந்தை தாய் எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும்? கடவுள் மேல் பராமரிப்பு நம்பிக்கை வைக்கிறது. எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுள் உடனிருப்பு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு தந்தையும் தாயுமாக வாழ்ந்தவர்கள் தான் யாரு? மார்டின் மற்றும் ஜெரி மார்டின். மூன்றாவதாக என்னவென்று submission to the will of God. கடவுளுடைய அந்த அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பது, கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இருப்பது வாழ்வு. 3 விஷயங்கள் சொன்னேன். சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று என்னது? முதல் விஷயம் என்ன? கடவுள் தான் உரிமையாளர். வீட்டில் உரிமையாளர் யார்? கடவுள் தான் உரிமையாளர். இரண்டாவது, கடவுள் தான் நம்முடைய பராமரிப்பு, பாதுகாப்பு. 2. மூன்றாவது என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படி. இதுதான் ஒரு வீட்டில் தாரகம், ஒரு கணவன் மனைவி, ஒரு தந்தை தாய், இப்படி 5 குழந்தைகளை வளர்ந்திருக்காங்க. ஜெரி மார்டின் was canonized by Pope Francis. சரிங்களா? அதாவது உங்களுக்கு 2 பேருக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2008ஆம் ஆண்டு திருத்தந்தை பெனடிக்ட் கொடுக்கிறார். இவங்க 2 பேருக்கும் புனித பட்டம் கொடுத்தது
19 அக்டோபர் 2015 நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுக்கிறார். நல்ல ஒரு அப்பா அம்மா குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார். சரி, இப்பொழுது குழந்தை திரேசம்மாளை பற்றி சில சிந்தனைகள். அதாவது குழந்தை திரேசம்மா அப்பா அம்மா இவங்க எல்லாரும் ரோமுக்கு போறாங்க. என்ன ரோமுக்கு ஏன் போறாங்க? முதல்ல எந்த ஊருங்க குழந்தை திரேசம்மா? எந்த ஊர், எந்த நாடு? பிரான்ஸ் நார்மண்டி என்ற இடத்தில் யுசெக்ஸ்க்கு அவர் குடிபெயர்றாங்க. ஆக பிரான்ஸ்ல இருந்து ரோமுக்கு போறாங்க. எதுக்கு? அப்போது இருந்த பாப்பரசர் 13ஆம் லியோ அவர்களுடைய வெள்ளி விழா, குருத்துவத்தின் வெள்ளி விழாவை கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அப்போ பெரிய கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அப்போ குழந்தை திரேசம்மாவுடைய வயது 15. நடுவுல எழுந்து போக்குக்கு முன்னாடி எழுந்து நின்று நான் துறவியாக கார்மல் சபையில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று ஆசை வெளிப்படுத்துகிற உடனே போற்றுகிறார். எனக்கு வயதிலேயே 15 தான் ஆகுது. இல்ல, by always I want to get into the religious congregation of the Carmel order. இன்னொரு விஷயம், குழந்தை திரேசம்மாவோட வயசு என்ன? எத்தனை வயசுல இறந்தாங்க? 24 வயசு தான். 24 வயசுலயே திருச்சபை அவர்களை மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலையாகவும் மறை வல்லுநராக உயர்கிறது. குழந்தை திரேசம்மாவுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு பாருங்க. அதனால 15 வயசுல அவங்க என்ன பண்றாங்க? கார்மல் துறவற சபைக்கு சேர்றாங்க. மொத்தம் சபையில் இருந்தது 9 ஆண்டுகள். அவ்வளவுதான் வாழ்க்கை. 9 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு இருந்தது டிவி. யாருக்கு? டிவி ட்யூபர்குலோசிஸ், டிவி காசநோய். குழந்தை திரேசம்மா அவ்வளவு ஒரு துன்பத்தில் துயரத்தில் உடல் வேலை மத்தியிலும் எப்போது மகிழ்ச்சி, எப்போது புன்முறுவல். அவங்க சொல்லுவாங்க, அன்புக்கு சிறந்த பதில் அன்பே. அன்புக்கு சிறந்த பதில் என்ன? அன்புதான். எதையும் நாம் அன்போடு செய்தோம் என்றால் நிச்சயமாக கடவுள் ஆசீர்வாதம். குடும்ப பணியாகட்டும், துறவற பணியாகட்டும், நாங்களும் செய்கிற எதிலும் இயேசுவின் அன்பை நாம் பார்க்கிறோம். அன்புக்கு சிறந்த பதில் அன்புதான். இப்போ ஒரு சிஸ்டர் கூட ஒரு சிஸ்டர் சாக போறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய், சாக போறாங்க. அவங்க பயத்தோட மரணத்தை பயத்தோடு இருக்கும் போது அப்போ திரேசம்மா ஒரு கவிதை எழுது. அவங்க எழுதின கவிதை, யார் எழுதின கவிதை? திரேசம்மா எழுதிய கவிதை தான் அன்பெட்டில்ட் ரோஸ். அன்பெட்டில்ட் ரோஸ், அதாவது ரோஸ் இருக்கக்கூடிய ரோஜாவில் இருக்கக்கூடிய இதழ்கள் வெளிவரும் இல்லையா? இதழ்கள் எல்லாம் வெளிவருகிற போது இதழ்கள் இல்லாமல் இருக்குவார்கள். அதாவது அன்பெட்டில்ட் ரோஸ் கவிதை எழுதப்பட்டது. யார் எழுதுறது? இவங்களே எழுதலாம். என்ன சொல்றாங்க அந்த கவிதையில? அந்த வரை கீழே விழுந்த ஒரு மலராக இருந்தாலும் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு நேரமும் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கவிதையுடைய சாரம், சரத்து, சத்து. ஆக இப்படியாக அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அதாவது கூட இருந்த அருட்சகோதரி அவங்களுடைய சுப்பீரியர் ஆக்ட்னஸ் அவங்க சொல்றாங்க, இந்த வாழ்க்கையை நடக்கக்கூடிய நல்லது கெட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், உடல் நோய்கள், உடல் வலிகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு சுய சரிதையாக எழுதலாம் என்று எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் தான் The Story of the Soul என்ற புத்தகம். ஒரு ஆன்மாவின் வரலாறு. யார் எழுதிய புத்தகம்? குழந்தை திரேசம்மா எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு நரேஷன், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா the little way, little way என்றால் சிறு வழி. நல்லா கவனிச்சுங்க. குழந்தை திரேசம்மா சொல்லுவது அழகான பாதை, அழகான வழி. என்னது? சிறு சிறு வழிகளில் தான் கடவுளை நாம் பார்க்கலாம். பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய வசதிகளாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. பெரிய பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சிறு சிறு வழிகளில் நாம் இறைவனை அடைவது, சிறு சிறு வழிகளில் இறைவனை பார்ப்பது. ஒரு சின்ன வழியா, ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கலாம், ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஒரு நல்ல வார்த்தை சொல்வதாக இருக்கலாம், ஒரு உதவி செய்தாக இடைச்சேதான் இயேசுவின் அன்பை முன்வைத்து சின்ன சின்ன வழிகளில் நாம் கடவுளை பார்க்க முடியும். குழந்தை திரேசம்மாவுடைய சொல்லிக் கொடுத்த பாடம். குழந்தை திரேசம்மா இன்னும் அழகாக சொல்வார்கள். குழந்தை திரேசம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் இறப்பேன். எல்லாரும் இறப்போமா இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் இறப்பேன். நான் இறந்த பிறகு நான் பெரியவரை சந்திப்பேன். யார் பெரியவர்? கடவுளை சந்திப்பேன். நான் கடவுளை சந்திக்கிற போது வெறுங்கையால் நான் செல்ல விரும்பவில்லை. எனது வெறுங்கையால் நான் செல்ல விரும்பவில்லை. ஆகவே ஜபத்தினாலும் ஒழுங்கினால் ஒரு பாவையை மனமாற்றத்தினால் அந்த ஆத்மாவை நான் கடவுளிடத்தில் கொண்டு செல்வேன். அதன் மொத்தமாக கடவுள் எனக்கு மோட்சத்தை தருவார். நான் கடவுளிடம் செல்லுகிற போது வெறுங்கையாய் நான் செல்லக்கூடாது. விஷயம். ஒரு நாள் நாமும் இறப்போம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தென்போடு வலிமையோடு இருக்கிறோம்.
ஒரு நாள் நாம் இருப்போம். என்றைக்கு அது தெரியாது. நேற்று ஒருவர், இன்றைக்கு நான், நாளைக்கு இன்னொருவர். அவ்வளவுதான். நீண்ட வரிசையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு நாள் இறக்கிற போது கடவுளுக்கு நாம் வெறுங்கையாக செல்லாமல் சின்ன சின்ன வழிகளில் நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்யக்கூடிய குடும்பமாய், தந்தையாய், தாயாய், நண்பர்களாய், உற்சாக உறவினர்களாய் வாழலாம். அழகான அழைப்பு. அதோடு அவங்க சொல்றாங்க, பிரதேசமா நான் மேலே சென்றாலும் நான் பூமியில் மலர்களை பொழிந்து கொண்டே இருப்பேன். அப்படின்னு அர்த்தம், நான் கடவுளுடைய பெயரால் புதுமைகளை செய்து கொண்டே இருப்பேன் என்கிறார். இன்றைக்கும் நிறைய புதுமைகளை குழந்தைகளை செய்து கொண்டே இருக்கிறார். மறைமரப்பு நாடுகளுக்கெல்லாம் பாதுகாமையான ரொம்ப அழகான வாழ்க்கை வரலாறு தான் குழந்தை சமாளி வாழ்க்கை. 1873ஆம் ஆண்டு பிறந்து 1897ஆம் ஆண்டு 24 ஆண்டுகள் தான். 24 வருஷத்திலேயே சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் குழந்தை தேசமாக. அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கை துன்பம் இருந்தது, துயரம் இருந்தது, வேதனை இருந்தது, உடல் வலி இருந்தது, எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தது எல்லாமே இயேசுதான். அன்புக்கு சிறந்தவர் இயேசுதான். ஆக இந்த குழந்தை சமாளிக்கு நமக்கு கிடைப்பதற்கு மிகப்பெரிய காரணம் யாரு? அவங்க அப்பா அம்மா. யாரு? மாற்றி சரி மாற்றி. ஒரு தந்தை தாயுடைய வளர்ப்பு தான் ஒரு குழந்தையுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ப்பாக. நல்ல ஒரு அப்பா அம்மாவாக வளர அழகான குழந்தை சமய குடும்பம் ஒரு அழகான எடுத்துக்காட்டு. நம் குடும்பம் இயேசு குடும்பமாக குழந்தை தேசவுடைய அழகான வழியை நாம் பின்பற்ற. என்ன வழி? சிறு வழி. சிறு வழிகளில் தான் நாம் இறைவனை பார்க்கலாம் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நம் குடும்பம் இயேசு குடும்பமாக மாறட்டும். கடவுள் நம் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காண்கிறோம். சகோதர சகோதரி சிறு சிறு வழிகளில் இறைவனை பார்க்கின்ற மனிதர்களாக மக்களாக வாழ குழந்தை தேசமுடைய விழா நமக்கு ஒரு அழகான அழைப்பு. நம் குடும்பம் இயேசு குடும்பமாக அன்புக்கு சிறந்தவர் அன்பு என்ற சிந்தனையோடு வாழ கையளிக்கக்கூடிய புனிதமான திருப்பலை எல்லாம் இறைவனுக்கு ஏற்றுதாம்படி சொல்லி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக.
நல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமை மேற்கொள்ளக்கூடிய செயலாகும். ஏனிலும் புனிதராக குழந்தை திரைசமானுடைய வியத்தக சாட்சியங்கள் மற்றும் அவர் எந்த ஒரு ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்க பரிமன்மை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது வீட்டின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுள்ள புனிதரை சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் இன்னும் ஊக்கமரும் ஆகவே ஆண்டவர் வானத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து குழந்தைக்கு ஒரே குரலால் சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்ததெல்லாம் ஆகவே தூய் ஆவியப்படுத்த காணிக்கைகள் எல்லாம் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாகும். அவர் பாடுபட புலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுமே உணவுகளை அருந்திய பெண்களுக்கு மடிந்து நீளமாக நடிகோடு தமது சீடர்களை அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் ஏழில் புதிய நிலையான உடல் வழிகைக்குரிய இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். தூய ஆவியானவர் வந்து சேர்க்க வேண்டும் என்ற காரணங்கள் நன்றாக இறைவா உலகிலும் பரவிற்கு வந்து அவையை நினைவு கொண்டால் உங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலை நாங்கள் அனைவருக்கு அவை அங்கு நிறைவு பெற சொல்லுவான். இறைவா மாதத்தின் முதல் செவ்வாய் நம்பிக்கையோடு தேடி வந்து இந்த நாளிலே நன்றியதாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய அத்தனை குறிப்பை கருத்துக்களையும் நன்றியதாக ஒப்புக்கூடிய அத்தனை நபர்களையும் ஆசீர்வதிப்பீராக. மாதத்தின் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் அன்னையை பரிந்துரையாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் இவர்களுக்கு உடைய அருளையும் ஆசீர்வாதம் வழங்கியார் நான்களை காட்சிக்காக ஒவ்வொரு ஆன்மாக்கள் மேல் விரும்பில்லாத மோட்ச வாக்கை தள்ளுபடியாக மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்த நிறுவனங்களும் பெண்களும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் விளக்கத்துடன் நினைவு திருமக உரையோடு ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது விளக்கமாகும். கடவுளின் கண்ணை தாயான புனித மணியார் அவருடைய கணவரான புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்கள் கண்ணியும் வல்லுநரும் ஆகிய புனித குழந்தை தேசம்மாள் இவ்வுலகில் போனவரால் இருந்தோர் அதற்கு அனைவரும் நாங்கள் நிலைப்பாடு கொள்ளும் தகுதியிருக்கும் திருமகன் இயேசுக்கும் வழியாக குழந்தைக்கு வரவர்கள் உண்மை நன்றாகின்றோம்.
எனக்கே செய்கிறீர்கள். ஆக சிறு வழி கடவுளை நெருங்குவதற்கான பெரிய வழி. ஆக சிறு சிறு வழிகள் இறைவனுக்கு உகந்ததை நம் குடும்பத்தில் நாம் வாழ்ந்து காட்ட, நம் சமூகத்தில் உயர்ந்து காட்ட கடவுளை அருள் ஆசிரை குழந்தை தேசமான பரிந்துரையால் நாம் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையில் உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கிய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைந்து உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உங்களுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்த எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை வாராமல் வந்து அவை நம்பிக்கை நோக்கி திருவிழாக்கு கேட்பதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிற திருவிழம் கொள்வீராக என்று ஆட்சி செய்த வருகிறேன். ஆண்டவருடைய அமைதி நானும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். துன்பத்தில் துயரத்தின் மத்தியிலும் உடல் வேதனையின் மத்தியிலும் பல்வேறு கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் மன வழிகள் இருந்தால் குழந்தை பேசாமல் இயேசுக்காக இயேசு பார்த்துக் கொள்வார். இயேசு பராமரிக்கும் நம்பிக்கை. அன்புக்கு சிறந்தவது அன்பே. இயேசுவை அன்போடு நினைவு கொள்வதால் எல்லாவற்றிலும் அன்போடு செய்வது. அன்பின் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சிறு சிறு வழிகளில் எல்லாம் இயேசுவை பார்க்கிறோம். நம் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தில் திருவருளுக்கு அழைக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாய் பெறலும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். ஓ மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, இயேசுவின் பாக்கியம் பெற்ற நண்பரே, துன்ப துயரப்படுவோருக்கு நிச்சயமான பாதுகாப்பு ஸ்தலமே, விசுவாசத்துடனும் நேசத்துடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீர் சகோதர அன்புடன் எங்களை நேசிப்பதால் எங்களுக்கு உதவி செய்வீர் என நாங்கள் அறிவோம். ஓ நல்ல புனித அந்தோனியாரே, குழந்தை இயேசு உமது கரங்களில் இருக்கிறாரே, எங்களுக்காக அவரை மன்றாடும். எங்களது ஆத்ம சரீர தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எங்களது விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்ப்பீர் என நாங்கள் உறுதியாய் இருக்கின்றோம். நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்று எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. ஜெபத்தில் நாங்கள் விடாப்பிடியாய் நிலைத்திருந்து கடவுளது நன்மைத்தனத்தில் நேசத்துடன் நம்பிக்கை வைக்கும் வரத்தை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வரக்கடவது. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வரக்கடவது. ஓ நேச அந்தோனியாரே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. எங்கள் கூக்குரல் உம்மிடம் வரக்கடவது. குழந்தை இயேசுவை மிக நேசித்து வந்த புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வழியாய் கேட்பதை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவரான புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வழியாய் கேட்பதை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. உமது உதவியை தேடுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்போதும் தயாராய் இருப்பவரான புனித அந்தோனியாரே, நாங்கள் கேட்பதை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. உமது உதவியை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக கடவுளிடம் வல்லமையுடன் மன்றாடி பரிசுத்த கற்பு, சாந்தம், கீழ்ப்படிதல் என்னும் புண்ணியங்களை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. சிறுவர்களை நேசத்துடன் பாதுகாப்பவரான புனித அந்தோனியாரே, அவர்களுடைய ஆத்மாக்களை பாவமில்லாமல் காப்பாற்றுவீராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மாதத்தின் முதல் செவ்வாய் அந்தோனியாருடைய பிரபலமான பக்தியில் வளரவும் இன்றைக்கு கூடுதலாக குழந்தை தேசமாலை பற்றி இப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஐயா, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அழகானவர்கள். வாழ்ந்தது என்னவோ சிறு வயதுதான், ஆனால் வாழ்ந்து விட்டு சென்றது என்னவோ பெருசு. ஆங்கிலத்தில் வாரம் சொல்வார்கள், லீவ் ஷார்ட் 85 லீவ் அப்படின்னு சொல்றார்கள். குறுகிய வாழ்வு பல பேருக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள். அன்புக்குரிய குழந்தை தேசமானுடைய பக்தி வளருங்கள் என்று ஒரு அன்போடு பார்க்கின்றேன். அதோடு இணைந்து நமக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய நம்முடைய பங்குடைய திருவிழா, பாத்திமானையுடைய விழா. எத்தனாவது திருவிழா நம்ம கொண்டாட போகிறோம்? 68வது திருவிழா. மிகப்பெரிய மகிழ்ச்சி. மிகப்பெரிய அளவுக்கு தயாரிப்புகள் நம்முடைய பங்குகோவில் சென்று கொண்டிருக்கின்றன. நன்றாக இருக்கும். நிச்சயமாக இந்த திருவிழா ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதை தேடுவதற்கும் தயாரிப்பதற்காக பங்கு திருவிழா என்பது ப்ரிப்பரேஷன், ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல்
ப்ரிப்பரேஷன் உடல் அளவிலும் மன அளவிலும் உள்ளத்தின் அளவிலும் ஆத்ம அளவிலும் தயாரிக்க வேண்டும். பங்கு திருவிழா ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த பங்காரும் நம்முடைய பங்குல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பங்கு திருவிழாலேயே அவர் கடவுள் செய்த நன்மைகளுக்கு பாத்திமா அன்னை வழியாக அதோடு பாத்திமா அன்னை வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவே இந்த திருவிழாவுடைய தலைப்பை மதமே நான் ஃபேமிலி தான், அன்னை வழியால் நம்முடைய குடும்ப வாழ்வில் என்ற சிந்தனை தான் 9 நாட்களும் நாம் சிந்திக்க வருகின்றோம். ஏறக்குறைய 3 ஆயர்கள் அதோடு நிறைய குழுக்கள் வருவார்கள். ஆக தினசரி வருவதற்கு முயற்சி பங்கு திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்கு நான் வேலைக்கு சென்றாலும் கூடுமானவருக்கு கடைசி நேரத்திலாவது வந்து நீங்கள் பங்கெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திருவிழா என்னைக்கு தொடங்குறது? என்னைக்கு திருவிழா? அடுத்த மாசமா? அது நேற்று பிறந்துச்சு. அடுத்த மாசம் சரிங்களா? ஆக அக்டோபர் நமக்கு அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்குகிறோம். எத்தனை மணிக்கு எல்லாரும் வரணும்? 12 மணி. சரியா? எத்தனை மணிக்கு எல்லாம் வரணும்? ஆமா, விடிய கால 4 மணிக்கு வர போறீங்க. சரியா? ஆக நமக்கு 5:45 சிவமாலை, 6 மணிக்கு கொடி பவனி, பிறகு கொடியேற்றம், பிறகு திருப்பலி நடைபெறும். ரொம்ப நன்றாக அன்னை முறையால் நம் குடும்ப வாழ்வு கலங்கரை விளக்கம் என்ற சிந்தனையில் மேலர் ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவருடைய தலைமையில் திருப்பலியானது நடைபெறும். பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலி இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை 10 o'clock இருக்குமா? திருவிழா நாட்கள்ல திருவிழா ஓகே. காலைல 10 மணிக்கு திருப்பலி இருக்கும், வழக்கம் போல இருக்கும். சாயங்காலம் நமக்கு திருப்பலி, நவநாள் திருப்பலி இல்லையா? சாயங்காலம் அங்கே நவநாள் திருப்பலி. தலைப்பு பாருங்க, அன்னை மரியாள் குடும்ப வாழ்வு இதயத்திற்கு இதமானவள். அன்னைக்கு என்ன தினம்? அந்தோனியா காணாமல் போன தினம். நிறைய பேர் வரணும், காணாமல் போயிருந்தீங்க. தம்பதியர்கள் தினம். சரிங்களா? தம்பதியர்கள் குடும்ப திருமணங்களை அதனுடைய தினமாக பங்கெடுங்கள். அதே போல வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருப்பலி இருக்காது நினைக்கிறேன் இல்லையா? வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருவிழா நாள் என்பதால் இங்கே நம்முடைய அந்தோனியா ஆலயத்தில் திருப்பலி இருக்காது. எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். ஆகிய நம்ம பங்கு கொண்டிருக்க வாருங்கள். ஆகிய நமக்கு கொடியேற்றம் 5ஆம் தேதி, தொடர்ந்து 9 நாட்கள் 11ஆம் தேதி நற்கருணை பெருவிழா, பிறகு 13ஆம் தேதி பங்கினுடைய திருவிழா என்று நாம் நடைபெறும். ரொம்ப நன்றாக இருக்கும். நிச்சயமாக பங்குகளை நான் இருப்பதால் உங்களுக்கு இன்னும் அந்த குடும்ப வாழ்வை பற்றிய அன்னை மரியாளுடைய அந்த சிந்தனைகள், செய்திகள், அதே போல அந்தந்த நேரத்தில் சில சிறப்பு விஷயங்கள் தான் ஆலயத்தில் நாம் செய்வோம். ஆகவே எல்லோரும் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புரியுதுங்களா? நல்லா முயற்சி பாருங்க. எல்லாரும் வரணும். ஆகையால் மிக முக்கியமானது பங்கு திருவிழா நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம். திருவிழா வருவரை வாழ்த்துக்கள். கடவுளை ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய பாத்திமா டிவி எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறார்கள். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமாக வந்த 3 மாதங்களிலே சப்ஸ்கிரைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. தினசரி அந்த மறைவுரை சிந்தனை கேட்கிறாங்க. பல பேர் திருப்பலியில பங்கு வழங்குவதற்கு கடவுளுடைய வார்த்தை என்ன வாக்கியம்? அது ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு. கடவுளுடைய வாக்குதான் வாழ்வில் செல்வாக்கு. அதனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு 20 நிமிடங்கள் நற்கருணை ஆசீர்வாதம் நன்றாக இருக்கும். நம்முடைய குடும்பம் இயேசுவின் குடும்பத்தை எப்படி குடும்பம் அதுபோல நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் ஆண்டவர் முன்பாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு செல்ல போறீங்க. அது எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துங்கள், உங்களை தயார்படுத்துங்கள். நாம் பார்க்க போவது இயேசுவை. ஆக இயேசுவை தான் நாம் பார்க்க போகிறோம்.
ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விகளோடு பதிலை நம்முடைய ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையோடு நாம் தேடுவோம். ஆண்டவரை நம் மத்தியிலே வரவேற்போம். நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா, சிந்தனை நாம் இருக்கக்கூடிய இடம் பேருந்து நிலையம் அல்ல. நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய காய்கறி சந்தையும் அல்ல. நாம் இருக்கக்கூடிய இடம் நாம் வசிக்கின்ற வீடும் அல்ல. நாம் இருக்கக்கூடிய இடம் நண்பர்கள் சந்திக்கக்கூடிய இடமும் அல்ல. அப்படி என்றால் என்ன? மோசேசா நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது என்று அன்றைக்கு யாவே கடவுள் முற்புதல் வழியாக காட்சி கொடுத்தார். அதேதான் நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது என்று நற்கருணை வழியாக ஆண்டவர் இயேசு காட்சியை வழங்குகிறார். உன் காலடிகளெல்லாம் கழட்டு விட்டு வா என்று அன்றைக்கு யாவை கடவுள் மோசேசிடத்தில் சொன்னது போல நாமும் சில காரியங்களை உதறி தள்ளிவிட்டு இயேசுக்கு முன்பாக முழுமையாக சரணாகதியாகும். ஆண்டவர் இறை பிரசனத்தை நாம் கேட்பது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்பது. நம்முடைய குடும்ப வாழ்வு பரபரப்பாக பதற்றத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, மன அழுத்தங்களோடு, மனக்கதைகளோடு, மன சுமைகளோடு, மன பாரங்களோடு, கணவன் மனைவியிடையே பிரிவுகளோடு, பிளவுகளோடு, தனிமைகளால், எத்தனை விதமான கடந்தொல்லைகளால், எத்தனை விதமான சூழல்களால் வெளியே சொல்ல முடியாமல் பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், போராட்டங்கள், போர்க்காலங்கள் மனசுக்குள் அவ்வளவு வலிகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நகர்ந்தோடு உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் நாம் படுகிற வேதனைகளுக்கு பதிலாக மருந்தாக, ஆற்றலாக, சக்தியாக இருப்பதுதான் ஆண்டவர் இறை பிரசனம், ஆண்டவருடைய சந்திப்பு, ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய அற்புதமான புதுமையும் மகிமையும், அற்புதமான ஆண்டவருடைய அருமருந்தாய், திருவருந்தாய், நற்கருணை ஆண்டவருமாக காட்சி கொடுக்கின்ற இயேசு ஆண்டவர். அதற்குரிய ஆவியானுடைய துணையை நாம் கேட்கின்ற போது அபிஷேகம் ஆண்டவர் இந்த இடத்தில் பொழிகிறார். ஊற்று தண்ணீரே எங்கள் மேல் இறங்கும். ஆவியானவரே இந்த இடத்தில் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே அன்றைக்கு தண்ணீர் மீது ஆசீர்வதிவது இந்த சிற்றாலயத்தில் நிற்போர், பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர் ஆக பல நிலைகளில் ஆங்காங்கே இருப்போர் எல்லார் மேலையும் உடைய அருளை பொழியும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்க வழியாக சொல்லி ஊற்று
தண்ணீரை இந்த பாடலை நாம் பாடி கரங்கள் எல்லாம் நாம் எழுப்பி ஆண்டவருக்கு முன்பாக ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பப்பட உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை இந்த இடம், இந்த வளாகம், இந்த ஆலயம் எல்லாம் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர அது ஆண்டவருடைய அந்த உடலுறுப்பை தெய்வீக தரிசனத்தை ஆற்றலை ஞானத்தை நாம் பெற இந்த பாடலை நாம் எல்லோரும் சென்று பாடுவோம்.
இயேசுவுக்கு முன்பாக நம்மையே நாம் கொடுப்போம். மனசுக்குள்ளாக இருக்கிற வழிகளை கொடுப்போம். நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை இயேசுவிடத்தில் நாம் சொல்லுவோம். அன்பான இயேசுவே என்று வாயார நாம் வாழ்த்தோம். தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும் என்று அந்த பார்வையற்றவன் கத்தினான். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே. ஆகவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும் என்று ஒரு பார்வையற்ற நபருடைய நம்பிக்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறியது போல ஏன் நாம் இயேசுவிடத்தில் குரல் எழுப்பி நாம் சொல்லக்கூடாது? அன்பான இயேசுவே ஆண்டவரே என்று வாயால் அழைக்கிற நாவுகள் அத்தனையுமே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது போல இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மன்னிடுவர் என்று சொன்னது போல ஆண்டவருடைய பெயரை நாம் உச்சரிப்போம். இயேசுவின் பெயரால் பெயரெல்லாம் நலனடைகின்றன. இயேசுவின் பெயர் in the name of Christ. சொல்வார், ஏதும் கொடுப்பதற்கு வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்கிறார். ஊனமுற்றோர் எழுந்து நடக்கிறார். That is the power of the name of Jesus. ஆகவே இயேசுவின் பெயருக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று இயேசுவின் ரத்தத்திற்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய அபாரமான சக்தி இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருப்பை நாம் உச்சரிப்போம். இயேசுவே ஆண்டவர். இயேசு என்றால் மீட்பர், இயேசு என்றால் ரட்சிப்பவர், இயேசு என்றால் மெஸ்ஸியா என்றால் அவருடைய ஆற்றல் சக்தி நம்மை புரியப்படுகிறது. ஆகவே இயேசுவின் பெயரை நாம் உச்சரிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே ஆற்றல், இயேசுவை பலம், இயேசுவை சக்தி, இயேசுவை வழி, இயேசுவை தந்தை, இயேசுவை தாய், இயேசுவை ஆலோசகர், இயேசுவே ஆற்றல், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவை எங்களோடு தங்க, இயேசுவை எங்களோடு தங்க, இயேசுவை எங்களை வழி நடத்தியவர், இயேசுவை குடும்பங்களை ஆசீர்வதிய, இயேசுவை குடும்பங்களை ஆசீர்வதிய, இயேசுவை பிள்ளைகளை ஆசீர்வதிய, இயேசுவை பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிய, இயேசுவை தொழிலை ஆசீர்வதிய, இயேசுவை தொழிலெல்லாம் ஆசீர்வதிய, இயேசுவை எங்களோடு தங்க, இயேசுவை எங்களோடு பேச, இயேசுவை எங்களுக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம். ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய குடும்ப சூழலாம் கடவுள் முன்பாக கொண்டு வருவோம். எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ தொந்தரவுகள், there is a lot of disturbances which goes in our mind. நிறைய தொந்தரவுகள், கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, கடன் கொள்ளையை பற்றி, சொந்த பந்தங்கள் பற்றி, அருகாமல் உள்ளவர்களை பற்றி, தொழில் செய்கிற இடத்தை பற்றி, பிள்ளைகளை குறித்த கனவை பற்றி, எத்தனை தொந்தரவுகள், எத்தனை விதமான ஏக்கங்கள் இல்லையா, எத்தனை விதமான எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்கின்றோம். மனசுக்குள் அவ்வளவு கணவரே புரிவது, கணவருக்காக நாம் விடியற்கால எழுந்து செய்கிற தியாகங்கள் எல்லாம் கணவர் புரிந்து கொள்ளாத தருணங்கள், நாம் அவருக்காக புரிகிற அன்பின் பணிகள் எல்லாம் உதாசனப்படுத்துகிற ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய கணவர்
கணவர் பொறுப்பில்லாமல் இருக்கின்ற நிமிடத்தில் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பாரம் சுமையும் நம்மேல் சுமத்துகின்ற போது வருகிற வலிகள், காயங்கள், அதுபோல மனைவி பொறுப்பாக இல்லாத போது, மனைவி சிக்கனமாக இல்லாத போது, மனைவி முன்னுதாரணமாக இல்லாத போது, மனைவி பிரமாணிக்கத்தோடு இல்லாத போது ஏற்படுகிற வலிகள் கணவருக்கு. ஆக பெற்றோர் நமக்கு உதவிடத்தில் இல்லாத போது, பிள்ளைகள் நம்ம எதிர்பார்க்கிற போது இல்லாத போது, தாறுமாறாய் உதாசீனப்படுத்தி நம்மை அண்டெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உதாரித்தனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் நாம் போராடுகிற போராட்டங்கள் எத்தனையோ. ஆக நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நாம் யாரை நம்பினோமோ, அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா அல்லது கணவர் மனைவியாக இருக்கலாம், நம்பிய மக்கள் கூட நம்மை ஏமாற்ற முதுகில் குத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். முன்பாக சிரிக்கிறார்கள், பின்பாக சென்று நம்மை பற்றி தவறாக பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். நாம் கூட இருக்கலாம். ஆக அன்பான இயேசுவே, குடும்ப வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். குழந்தை தேசமாவுடைய அப்பா அம்மாவுடைய அழகான குடும்பம் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக நீங்கள் முன்பாக வைக்கிறீர்கள். ஆண்டவரே, மனசுக்குள்ளாக அவர் வலிகளோட, காயங்களோட, கஷ்டங்களோட, துன்பங்களோட, துயரங்களோட, வேதனைகளோடு நாம் நின்று கொண்டே இருந்தால் எங்கள் துன்பத்திற்கு பதில் பணம் அல்ல, எங்களுடைய கஷ்டத்துக்கு பதில் பதவி அல்ல, எங்களுடைய வேதனைக்கான பதில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அல்ல, நிம்மதி, நிறைவு, முழுவதும் தருவது இதுதான் ஆண்டவர். ஒரு தாய் பெற்றுவது போல என்னை தேற்றுகிறது. தாயுடைய மறைந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற யாரை நம்புவது இறைவா? யாரிடம் செல்வம் இறைவா? வாழ்ந்தவரின் வார்த்தையெல்லாம் விட முன்னணி என்று தாயப்ப தன்னுடைய இயக்கத்தை வெளிப்படுத்தியது போல அன்பான இயேசுவை எங்கள் வாழ்வின் பலமும் நீரே, ஆற்றலும் நீரே, சக்தியும் நீரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறது. நாளைகள் எழுந்து நிற்போம், கரங்கள் விரிப்போம், ஆண்டவருக்கு முன்பாக விருப்பம் எழுந்து நின்று நாம் எழுந்து நிற்பதன் கரங்கள் விரிப்பது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள். ஆக முன்பாக நாங்கள் இருக்கின்றோம், நிராயோடு வாணியாக இருக்கின்றோம். கவலையோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு எங்கள் வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தால் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கான பலமான சக்தியாக மாற்றமாக இருக்கிறது. எங்கள் திருமண வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலமாய் இருக்கிறது. ஆண்டவா, இதோ நாங்கள் உங்கள் முன்பாக இருக்கின்றோம். இயேசுவே, ஆண்டவரை பல முன்னீரே, ஆற்றலும் நீரே. ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்று. தாய் உள்ளத்தோடு, தாயின் பராமரிப்போடு, பாதுகாப்போடு இருக்கிற நம்புவதற்கெல்லாம் நலமாய், தேடுவதற்கெல்லாம் பலமாயிருக்கக்கூடிய குழுவிற்கு அத்தனை மக்களை நாம் ஆசீர்வதிக்கிறார். இந்த குழுவிற்கு அத்தனை மக்கள் எல்லாம் நீர் பாதுகாப்பில் வைக்கிறார். நம்புவதெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறார். மனசுக்குள்ளாக வழிகளோடு, போராட்டங்களோடு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற எத்தனை விதமான குழப்பங்கள், எத்தனை விதமான கடந்தொலைகள், பேச்சுக்கள், ஏளன பேச்சுக்கள், அவமானங்கள், இவற்றின் மத்தியில் படுகின்ற போராட்டங்கள், வேதனைகள், அந்தவா கடன் தொழிலினாலும் பல்வேறு விதமான சூழல்களால் மனிதர்கள், மக்கள் குடும்பத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் அருளையும் ஆசீர்வாதம் மாற்றுகின்ற ஒரு தாய் பெற்றோடு போல எங்களை தேற்று அன்பு இயேசுவை தாயுள்ளத்தோடு எங்களை ஆசீர்வாதம் சொல்லி அவர்களுக்கு பாடலை நாம் பாடுவோம். நம்பிக்கையோடு பாடுவோம். இயேசுவிடத்தில் அவர் எப்பொழுது பாடுவோம். ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஆண்டவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை பாடுவோம். ஆண்டவர் காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை நாம் உழைப்போம். பாடலை நாம் பாடுவோம்.
நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியும் சமாதானத்தையும் கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியும் சமாதானத்தையும் கொள்வோம். மனக்கலக்கெல்லாம் தீர்ப்பவர் அருளப்பட்ட சொல்லி 14 இறைவார்த்தை 9 நீங்கள் உள்ளம் கலக்க வேண்டாம். நீங்கள் உள்ளம் கலக்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். ஆக நம்முடைய உள்ளமெல்லாம் கலக்கத்தோடு, நம்முடைய உள்ளமெல்லாம் கவலைகளோடு, நம்முடைய உள்ளமெல்லாம் அவ்வளவு ஒரு துயரத்தோடு இருந்தால் ஆண்டவர் சமாதானத்தை வழங்குகிறார். அந்த கலக்கெல்லாம் தீர்த்து வைக்கிறார். இந்த வரிகளுடைய பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். அந்த சாபங்கள், கட்டுக்கள், மாந்திரைகள், செய்வினைகள் எதுவாக இருந்தால் மகிழ்ச்சிக்கு தடை என்ன, நிம்மதிக்கு தடை என்ன, வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடை என்ன, அந்த வார்த்தையை பார்த்துக்கொள். இந்த மாசம் முழுவதும் புதிய மாதத்திலெல்லாம் ஒரு மாதத்தில் போகிறது. நான் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளெல்லாம் ஆசிரியர், எங்கள் குடும்ப சூழலாம் ஆசிரியர், இந்த மாசத்துடைய அத்தனை விதமான எங்களுடைய வேலைப்பாடுகளெல்லாம் ஆசிரியர், நல்ல உலகத்தால் உள்ளச்சுவத்தால் குடும்ப எல்லா மக்களையும் ஆசிரியர், வந்தவர்கள் வரையலாதவர்கள் அத்தனை பேரையும் ஆசிரியராக ஆமாம். Thank you.
ஆவியாரின் பெயராலே ஆமென்.